கடைசியா பார்த்தா யாருமே இந்த கொலையை பண்ணலன்னு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால இந்த கொலையை பண்ணது துர்கா தான் நிரூபணமாயிருக்கு. அதனால யுவர் ஆனர், தாமதப்படுத்தாம தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன கற்பகாம்பாள் மேடம் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? கற்பகாம்பாள் மேடம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க. ஆனா ஏன் அவங்க இப்ப கோர்ட்டுக்கு வரலங்கிறது தான் பிரச்சனையே. இப்ப என்ன பண்றது? இந்த கேஸை இன்னைக்கு முடிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லாயர் கற்பகாம்பாள் இந்த கேஸ்ல ஆஜராகாமல் இருப்பது எனக்கு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அவருக்கு போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. அவர் வந்தாலும் வராவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். ஆகையால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே மிஸ்டர் செந்தமிழ் செல்வனிடம் போதுமான ஆதாரங்கள் இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பதால் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எதிர்த்தரப்பில் வாதாட ஒரு லாயரை ஏற்பாடு செய்து கொள்ள 48 மணி நேரம் கால அவகாசம் இந்த கோர்ட் கொடுத்தது. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த கற்பகாம்பாள் அவர்களுடைய வாத திறமையின் அடிப்படையில், அவர்கள் எழுப்பிய நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட 4 பேர்களான அர்ஜுன், அகிலா, ஆஷா, ஆதிகேசவ பெருமாள் இவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் அனுப்பிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டு சத்யாவின் சாக்கு மூட்டையில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடு ஒத்துப்போகாத காரணத்தால் இந்த வழக்கில் சந்தேகப்படக்கூடிய இவர்கள் 4 பேரையும் கைது செய்து குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. எனவே ரெட் பாடியில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் துர்காவுடையது என்பதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். என்னம்மா, என்னாச்சு? என்ன தலையில காயம்? யுவர் ஆனர், இந்த கேஸ்ல என்ன புதுசா கதை உள்ளான்னு யோசிச்சுக்கிட்டே காரை ஓட்டிருப்பாங்க. அதனால இப்படி ஆயிருக்கலாம். மிஸ்ஸஸ் கற்பகாம்பாள், இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த 4 பேர்களையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல நீங்க வாதாட முக்கிய விஷயங்கள் இருக்கா? யுவர் ஆனர், இதுக்கு மேல இந்த கேஸ்ல புதுசா எந்த சேஞ்ச் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனால முக்கியமான குற்றவாளி துர்கா தான் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இறந்து போயிருக்கிற பாடியோட முகம் செதஞ்சு போயிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யுவர் ஆனர், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவங்க ஏற்கனவே சாக்கு மூட்டையில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு இந்த கேஸை திசை திருப்ப பார்த்தாங்க. இப்போ இறந்து போன பாடியோட முகம் செதஞ்சு போயிருக்குன்னு கேஸை ரீஸ்டார்ட் பண்ண பார்க்கறாங்க. கற்பகாம்பாள் மேடத்தை பார் கவுன்சில் எல்லாரும் கேபின்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்றேன், இவங்க கேபி இல்ல, சரியான கேடி. யுவர் ஆனர், இந்த வழக்கை இப்படியே இழுத்துட்டு போகணுங்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது. இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறது தான் என்னோட நோக்கம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற என்னோட கட்சிக்காரர் துர்கா கொலை பண்ணிருக்காங்கன்றது தானே நமக்கு இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. யுவர் ஆனர், இவங்க அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கற்பகாம்பாள், நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. தேங்க்யூ மை லார்ட். இந்த கோர்ட்ல நான் கடைசியா ஒரே ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க விரும்புறேன். யுவர் ஆனர், அப்படி ஏதாவது சாட்சியை விசாரிக்கணும்னா முன்கூட்டியே இவங்கள தான் விசாரிக்க போறோம்னு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இவங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. இவங்க நினைச்ச மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இது ஒன்றும் மார்க்கெட் கிடையாது. மக்கள்லாம் புனிதமா மதிக்கிற கோயில். அதனால இவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறத நீங்க அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. மிஸ்ஸஸ் கற்பகாம்பாள்,
உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேட்ட நேரத்தை எல்லாம் ஒதுக்கியாச்சு. மைலார்ட், நான் இப்போ அடுத்து விசாரிக்க போறது சாட்சியே இல்ல. துர்கா யார கொலை பண்ணதா இப்படி ஒரு கேஸ் இங்க நடந்துட்டு இருக்கோ? எதிர்த்தரப்பு லாயர் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் வார்த்தைக்கு வார்த்தை இறந்து போனதா சொல்ற அந்த டாக்டர் சத்யாவை. இப்போ இந்த கோர்ட்ல உங்க முன்னாடி நான் அவங்கள விசாரிக்க விரும்புறேன். சத்யா, மைலார்ட், இங்க நான் சொல்ல வந்தது இதுதான். இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல சத்யா இறந்து போயிட்டதா சொல்லி தப்பான கோணத்துல தான் விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல நான் முக்கியமான ஆதாரமா பாக்குறது முகம் செதஞ்சு போன அந்த டெட் பாடியை தான். அந்த டெட் பாடி கட்டியிருந்த புடவை சத்யாவோடது தான். ஆனா இறந்து போனது சத்யா இல்ல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சத்யாவே எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க. சத்யா மேடம், இப்போ நீங்க கூண்டுல ஏறி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு ஆதிகேசவ பெருமாளால ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் அர்ஜுனால வீட்ல நடந்த பிரச்சனை, அப்புறம் அந்த ஆஷாவால நடந்த பிரச்சனை, இது எல்லாமே நீங்க விசாரிச்சிருப்பீங்க சார். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஆஷா வந்து அர்ஜுனை கட்டி பிடிச்சதும், அர்ஜுன் ஆஷாவுக்கு ஆறுதல் சொன்னது என் கண்ணால பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல நான் நானாவே இல்லை. என்னோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அர்ஜுனை போய் கன்னத்துல அரைஞ்சு திட்டிட்டு அங்கிருந்து எக்ஸ்ட்ரீமான கோவத்துல நான் என்னோட காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது என்ன அறியாமலே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சார். அந்த நேரத்துல தான் துர்கா வந்து என்னை காப்பாத்துனா. அதுக்கப்புறம் துர்கா தான் என் முகத்துல தண்ணி தெளிச்சு என்னை எழுப்பி ஆறுதல் சொல்லி என்னை கொஞ்சம் நார்மல் ஆக்குனா சார். துர்கா என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப நான் அப்போ அவகிட்ட எதுவுமே சொல்லல. நீ முதல்ல வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் காரை எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டேன். அப்பதான் யாருமா நீங்க? இந்த டைம்ல இங்க தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கூட யாருமே இல்லையா? என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க வாயை திறந்து பதில் சொல்லாம இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
சீக்கிரம் வாங்க. ஹலோ ஐயா. டேய், ஆதிகேசவன் பேசுறேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் அம்மாவை தூக்கிட்டு வந்தாச்சு. உங்களோட ஃபோன் காலுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இல்லைன்னா டாக்டர் அப்பவே முடிச்சிருப்போம். சொல்லுங்க ஐயா, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? டேய், நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு. அந்த பொம்பளைய வெளியே விட்டுறாதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அந்த பொம்பளைய கொலை பண்ணிடாதீங்க. சரியான நேரமா பார்த்து நான் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன். நீங்க அந்த டாக்டரோட கதையை முடிச்சிட்டு அவ உடம்ப எடுத்துட்டு போய் ஏதாவது காட்டு பக்கத்துல நாய் நரிங்களுக்கு தூக்கி எரிஞ்சிருங்கடா. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை யாரும் மர்மமான முறையில கொலை பண்ணிருக்காங்கன்னு அந்த பழிய தூக்கி வேற யார் மேலேயாவது போட்டுட்டு இந்த ஆதிகேசவ பெருமாள் தப்பிச்சிருவான். அதனால ரொம்ப ரகசியமா கோர்ட்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த பொம்பளை உயிரோட தான் இருக்கணும். அது வரைக்கும் அந்த டாக்டரை நம்ம குடோன்லயே அடைச்சு வைங்க. நாங்க வர வரைக்கும் அவளை யார் எதுவும் பண்ண வேணாம். அவளுக்கு கொடுக்கிற டார்ச்சருக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது. நாங்க வந்த பிறகுதான் அவ சாவணும். அவ என் கண்ணு முன்னாடி துடிச்சு சாவறத நான் பார்த்து ரசிக்கணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். டேய், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம் வா. சரிண்ணே சரிண்ணே அவனை. ஆதிகேசவ பெருமாள் பொண்ணுக்கு நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அவர் 1க்கு 3 முறை என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு. அவர் பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அவர் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டு ரவுடிங்ல செட் பண்ணி என்னை கடத்தி ஒரு குடோன்ல இந்த 10 நாளும் என்னை அடைச்சு வச்சிருந்தாரு சார். இந்த 10 நாள்ல எனக்கு அடிக்கடி இன்ஜெக்ஷன் போட்டாரு. சாப்பாடு தண்ணி இல்லாம மோஸ்ட்லி நான் ரொம்ப நாளா மயக்கத்துல தான் இருந்தேன் சார். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ரவுடிங் எல்லாரும் குடிச்சிட்டு போதையில இருந்தப்ப நேத்து ராத்திரி நைட்டு எதிர்பாராம அந்த குடோன்ல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். யார் இருக்கீங்க? யாரு நீங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டது? என்னம்மா மயக்கம் தெளிஞ்சிருச்சா? கத்தாத. யார்டா நீங்கெல்லாம்? என்ன ஏன் இப்படி எல்லாம் கட்டி போட்டிருக்கீங்க? டேய் உட்கார்றா, சரக்கு அடிப்போம். என்ன கழட்டி விடுங்கடா.
இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, எந்திரிங்க, பாத்து. உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சாரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க வாங்க வாங்க. யுவர் ஆனர், என்னோட கார்ல விழுந்தது சத்யாதான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சத்யா பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தாங்க. எதுவும் சாப்பிடாம, பச்சை தண்ணி கூட பல்லுல படாம ரொம்ப மயக்கமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களுக்கு மயக்கம் தெளிய வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து என்னோட கார்ல உட்கார வச்சு நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்காக நான் லேட்டா வந்தேன். நான் வரத்துக்கு லேட்டான காரணம் இதுதான். சோ இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட துர்காவுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இந்த கேஸ்ல மிக பரபரப்பாக நடந்து வந்த சத்யாவின் கொலை வழக்கு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்களும் துர்காவிற்கு எதிராக இருப்பதால் இந்த கோர்ட் துர்காதான் குற்றவாளி என்ற முடிவுக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் லாயர் கற்பகாம்பாள் எதிர்த்தரப்பில் வாதாட ஆரம்பித்ததிலிருந்து இறந்து போன சத்யாவை இங்கு உயிரோடு கொண்டு வந்தது வரை சட்டப்படி நீதிமன்றத்துக்கு தேவையான இந்த வழக்கிற்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவையோ அவைகளையெல்லாம் சமர்ப்பித்ததால் சத்யா கொலை செய்யப்படவில்லை என்ற அடிப்படை காரணத்தை மையமாக வைத்து இந்த வழக்கிலிருந்து திருமதி துர்கா அசோக் அவர்களை நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கி இந்த கோர்ட் இப்போதே அவரை விடுதலை செய்கிறது. மேலும் சொந்த வீட்டிலேயே டாக்டர் சத்யாவிற்கு எதிராக சில அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவருடைய மாமியார் திருமதி அகிலாண்டேஸ்வரி ஆவுடையப்பன் அவர்களையும் சத்யாவின் கணவர் அர்ஜுன் அவர்களையும் இனிமேல் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்த கோர்ட் கடுமையாக எச்சரிக்கிறது. தவறே செய்யாத துர்கா மீது வீண்பழி சுமத்தி இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு துர்காவை ஆளாக்கியதற்காக ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் இந்த கோர்ட் எச்சரிக்கின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்காமல் தன்னுடைய கடமைகளை நேர்பட செய்த சத்யாவை இந்த கோர்ட் மனதார பாராட்டுகிறது. அவருடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியதற்காகவும் கொலை செய்ய முயற்சித்ததற்காகவும் ஐபிசி செக்ஷன் 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல தொழிலதிபர் ஆதிகேசவ பெருமாளுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அவரை இப்போதே உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவு விடுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரும் துர்காவை குற்றவாளி என்று சொன்னாலும் என்னுடைய சித்தி எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டார் என்று இந்த பிஞ்சு வயதில் விடாமுயற்சியாக போராடி தர்மத்தை காப்பாற்றிய கௌரி பாப்பா அவர்களையும் இந்த கோர்ட் முழு மனதாக பாராட்டுகிறது. Now the court is adjourned. விடுங்க. ஏய், விடுங்க. விடு.
இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. கௌரி, நான் செத்திருப்பேன் கௌரி. உனக்கு எப்பவுமே எல்லாமாவுமே நான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? மாசாணி அம்மா கிட்ட என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ, ஆனா என்னோட துர்காவை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துடுன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட. ஃபேண்டாஸ்டிக் மேடம். நியாயமா வாதாடி இந்த கேஸை நீங்க ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. ஜெயிச்சது நீங்களோ இல்ல நானோ இல்ல தமிழ், உண்மையிலேயே ஜெயிச்சது கௌரி தான். அந்த குழந்தையோட பாசத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. மேடம், நான் ஏதாவது உங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்திருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம 2 பேருமே நம்ம கடமையை தானே செஞ்சிருக்கோம். சட்டம் அதோட கடமையை செஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியுமா? ஐயோ தமிழ், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களை எதிர்க்கணும்னோ இல்ல ஜெயிக்கணும்னோ நான் ஒரு போதும் நினைச்சதில்ல. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க வாதாடுற விதத்தை வச்சு அதை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம சீக்கிரமே வேற ஒரு களத்துல சந்திப்போம். மேடம், ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி சுஜாதா, இந்த கேஸ் டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன். 12 o'clock ஃப்ளைட்ல. ஆமா மேடம். சரி, இன்னும் 1 hourல அங்க இருப்பேன்னு நீங்க ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே மேடம். துர்கா, எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வச்சே உன்னோட கதை முடிஞ்சிரும், நீ கண்டிப்பா வெளியே வர முடியாதுன்னு தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அப்ப எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை யார் தெரியுமா? துர்கா, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்த கற்பகாம்பாள் மேடம்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். நீ ரிலீஸ் ஆகி வந்ததும் கற்பகாம்பாள் மேடம் என்கிட்ட 1 ரூபா கூட வாங்கல. ஆனா நானா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த மேடம் என்ன கேட்டாங்க? கற்பகாம்பாள் மேடம் என்கிட்ட உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை எனக்கு கூடன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கள பாக்குறப்ப அந்த மாசாணி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நாம எப்படி மாசாணி அம்மாவுக்கு பட்டு புடவைய சாத்துவோமோ அதே மாதிரி ஒரு பட்டு புடவைய கொடுக்க நான் அவங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். சரி துர்கா, இப்பவே அந்த புடவைய நாம போய் மேடம் கிட்ட கொடுக்கலாம். அந்த புடவைய பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ம். வா. கௌரி, அம்மா, கற்பகாம்பாள் மேடமை பார்க்க முடியுமா? இல்லம்மா, அவங்க ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு கிளம்பி போயிட்டாங்க. ச்சே, நமக்கு இவ்வளவு உதவி செஞ்ச அந்த மேடமை தனியா சந்திச்சு
ஒரு நன்றி கூட நம்மளால சொல்ல முடியலையே. கௌரி பாப்பா, நீ அந்த மாசாணி அம்மாவையும் கற்பகாம்பாள் மேடத்தையும் மனசுல நினைச்சிட்டு தானே இந்த பட்டு புடவைய வாங்கின. இப்ப இந்த புடவைய எடுத்துட்டு போய் நம்ம அம்மனுக்கே சாத்திரலாம். அந்த அம்மனுக்கு பட்டு புடவை சாத்துறது கற்பகாம்பாளுக்கு நம்ம புடவை சாத்தின மாதிரி. சரி. விதியோட விளையாட்டுல இருந்தும் படைச்சவனோட பார்வையில இருந்தும் யாராலையும் தப்பிக்கவே முடியாது. கோயில் குளத்துல விழுகிற மழை தீர்த்தமாகுது. அதை தாண்டி வெளியில விழுகிற மழை சகதியாவும் தேங்கி கிடக்கிற சாக்கடையாவும் மாறுது. பிரச்சனை வராத வரைக்கும் மனுஷனுக்கு புத்தி வர்றதில்ல. புத்தி இருக்கிறப்போ அவனுக்கு பக்குவம் வர்றதில்ல. புத்தியும் பக்குவமும் ஒண்ணு சேரும்போது இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழறதுக்கு யாருக்கும் கொடுத்து வைக்கல. இந்த உலகத்துல பிறந்த ஒரு சராசரி மனுஷன் தன்னோட ஆயுள் காலத்துல 25 வருஷம் தூங்கிக்கிட்டே இருக்கான். ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு அவனோட பிறப்பு ரகசியத்தை பத்தி இதுவரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. கீழே விழுந்த விதை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறப்போ மரமா வளர்ந்து நிக்குது. ஆனா சூழ்நிலையோட சகதியில கீழே விழுந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எழுந்திருக்க முடியாமலே அப்படியே கிடந்து மண்ணோட மண்ணா போயிடுறான். பறவைக்கு சிறகிருந்தா மட்டும்தான் அதனால நினைச்ச இடத்துக்கு பறந்து போய்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி அம்மன் அருள் பெற்ற அந்த தெய்வீக சக்தி உன்கிட்ட இருந்த வரைக்கும் உன் கண்ணு முன்னாடி எந்த அநியாயத்தையும் நீ நடக்க விட்டதில்லை. விதியோட சூழ்ச்சியால அந்த காலனோட சதியால எப்ப அந்த தெய்வீக சக்தி உன்னை விட்டு போச்சோ அப்ப இருந்து பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் உன்னை முழுசா நம்பி இருந்தவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம
கலங்கி போய் நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க. ஆமா அம்மா, எனக்கு தெய்வ சக்தி இருந்த வரைக்கும் என்னை சுத்தி இருந்தவங்களையும் என்னை நம்பி இருந்தவங்களையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம, என்னோட பிறப்பு ரகசியமும் தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. சாதாரண பிரச்சனையா இருந்தா பக்கத்துல இருக்கிற மனுஷங்க கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனா என்னோட பிரச்சனைய வெளியில இருக்கிற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் பிறந்ததுல இருந்து என் அம்மாவோட முகத்தை ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. என்னை எடுத்து வளர்த்தது எல்லாமே என் துர்கா தான். துர்காவை என்னோட சித்தியா நான் இப்ப வரைக்கும் பார்த்ததில்ல. அவளை என்னை பெத்தெடுத்த தாயா தான் பாக்குறேன். ஏம்மா, ஏன் என்ன சுத்தி மட்டும் எல்லாமே இப்படியே நடந்துட்டு இருக்கு? நீ துர்காவை அம்மாவா பார்த்தாலும் இப்ப நீ எந்த ஊர்ல இருக்கியோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே உன்னைதான் அம்மாவா பாக்குறாங்க. உன்னையும் துர்காவையும் எந்த ஊரு வளர்த்துச்சோ அந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்ல, நீ யார் மேல உயிரையே வச்சிருக்கியோ அந்த துர்காவோட உயிருக்கும் பெரிய ஆபத்து வந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? என் கண்ணு முன்னாடி நடக்க போற இந்த ஆபத்தை என்னால தடுக்க முடியாதா? தடுக்க முடியாதுன்னு யார் சொன்னா? அந்த பேரழிவை உன் ஒருத்தியால மட்டும்தான் தடுக்க முடியும். அம்மா, என்கிட்டதான் இப்போ எந்த சக்தியும் இல்லையே. என்னால இப்போ என்னம்மா பண்ண முடியும்? சொல்றேன். அதுக்கு நீ உன்னோட பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அத நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால பழைய கௌரிய திரும்பி வர முடியும். அந்த ஜென்ம ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ திரும்பி வரும்போது இதுக்கு முன்னாடி நீ இழந்த சக்தியை விட பல மடங்கு சக்தியோட நீ திரும்ப வந்து நிப்ப. அம்மா, உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட மாசாணி அம்மா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. என்னோட பிறப்பு ரகசியம் என்னன்னு சொல்லுங்கம்மா. கௌரி தாயி, நான் இப்ப உன்னோட ஜென்ம ரகசியத்தையும் நீ பிறந்த பிறப்புக்கான காரணத்தையும் உன் பொறுப்போட ரகசியத்தையும் உன்கிட்ட சொல்ல போறேன். நான் உன்கிட்ட சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ உன்னோட வலது கையால என்னோட இடது கையையும் உன்னோட இடது கையால என்னோட வலது கையையும் இறுக்கமா பிடிச்சுக்கோ. உன் பிறப்போட ரகசியத்தை நான் சொல்லும்போது இதுக்கு முந்தைய ஜென்மத்துல உன்னால வதம் செய்யப்பட்ட பல துஷ்ட ஆத்மாக்கள் அந்த ரகசியத்தை உன்னை கேட்க விடாம அது தடுத்து நிறுத்தும். எந்த காரணத்தை கொண்டோ உன் பிறப்பு ரகசியத்தை நான் சொல்லும்போது எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ உன்னோட இமையை மூடவே கூடாது. சூறாவளி காத்தே அடிச்சாலும் இடி இடிச்சு மழையே பெஞ்சாலும் நீ கண் சிமிட்டாம இமை மூடாம நீ இருக்கிற இடத்த விட்டு ஒரு அடியும் நகராம நான் சொல்றத நீ கேளு தாயி. அப்பதான் நீ யாருங்கிறதே முதல்ல உனக்கு தெரியும். வா, என்கிட்ட வந்து உட்காரு. சக்தி
தெரியுதா நீ எப்பேற்பட்ட தெய்வ குழந்தைன்னு? நீ இப்ப உன்னோட 7 ஜென்ம ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் இழந்து போன உன்னோட தெய்வ சக்திய மறுபடியும் நீ மீட்டு எடுக்கணும். மறுபடியும் நீ அந்த அம்மனோட அருள் பெற்ற தெய்வீக குழந்தையா திரும்ப வரும்போதுதான் பல பிரச்சனைகளை உன்னால தவிடுபொடியாக்க முடியும். துர்காவை மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த உயிருக்கும் ஆபத்து வராம உன் ஒருத்தியால மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கு நீ முதல்ல இப்பவே உன்னோட பயணத்தை ஆரம்பிக்கணும். எந்த சக்தியும் இல்லாம என்னால எப்படி அந்த பயணத்தை ஆரம்பிக்க முடியும்? சாதாரண குழந்தையா இப்ப உன்னோட பயணத்தை ஆரம்பிச்சா மட்டும்தான் மறுபடியும் நீ திரும்பி வரும்போது சக்தி வாய்ந்த குழந்தையா உன்னால வர முடியும். அதுக்கு நீ இப்பவே கழுகுமலைக்கு போகணும். கழுகுமலையா? அது எங்கம்மா இருக்கு? எப்படிம்மா போகணும்? உன்னோட பிறப்போட 7 ஜென்ம ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த கழுகுமலையை நோக்கி நீ போறப்ப 7 ஆபத்து உன்னோட துர்காவை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? நான் அங்க போகும்போது அந்த 7 ஆபத்தும் எனக்கு தானேமா வரணும். ஆனா ஏன் என்னோட துர்காவுக்கு வருது? நீதானே அன்னைக்கு என்கிட்ட சொன்ன துர்காவை நான் என்னோட அம்மாவா பாக்குறேன்னு. அது மறுபடியும் நடக்க போகுது. துர்கா உன்னை பழைய கௌரியா மறுபடியும் பெத்தெடுக்க போற. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால முழுசா புரிஞ்சுக்கவே முடியலம்மா. நீ நினைக்கிற மாதிரி அந்த கழுகுமலைக்கு போறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அந்த கழுகுமலை அடிவாரத்துல வாசுகி பாம்போட வாய்க்குள்ளார இருக்கிற அந்த பவள மாலையை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கிட்ட வச்சு நடுநிசியில நீ பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பவளத்தையும் அதை எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த அந்த காப்பு மாலையையும் நொச்சி மாலையையும் எடுத்து அம்மன் சந்நிதியில வச்சு புதைச்சிடணும். இத நீ சரியா செஞ்சு முடிச்சா தெய்வ சக்தி பெற்ற பழைய கௌரியா உன்னால மறுபடியும் மாற முடியும். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் உடனே பண்றேம்மா. ஆனா இது எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நீ போக போற இந்த பயணம் துர்காவில ஆரம்பிச்சு கடைசியா உன்னோட கையால தான் முடியும். அம்மா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த காரியத்தை ஒரு சுமங்கலி பொண்ணுதான் பண்ணணும். அப்பதான் அந்த காப்பு மாலைய வச்சு அந்த மாலையை எடுக்க முடியும். அந்த சுமங்கலி பொண்ணு வேற யாரும் இல்ல, அது துர்கா தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கழுகுமலைக்கு முன்னால நாகமலை இருக்கு. அங்க உனக்கு நாகத்தால தொந்தரவு வரலாம். அந்த பவளம் வாசுகி பாம்போட வாயிலிருந்து வரக்கூடியது, அது உனக்குத்தான் கிடைக்கணும். அந்த பவளத்தை அது எப்ப கக்குதோ அப்ப நீ எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணணும்.
துர்கா, துர்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க? எங்க இப்ப நீ அவசரமா கிளம்பிட்டு இருக்க? துர்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்ல இருந்தா அது நல்லா இருக்காது. எனக்கு என்னோட கௌரி பாப்பாவுக்கும் நானும் போதும்க்கா. நான் கிளம்புறேன். துர்கா, என்ன ஆச்சு உனக்கு? ஆ? அவசரப்படாம பொறுமையா இப்ப இருக்கியா? நீ முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்லக்கா, என்ன இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இங்க நான் இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதை விட நான் கிளம்புறது நல்லதுக்கா. நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே என்னாலதான் பிரச்சனை. எவ்வளவு சந்தோஷமா இருந்த சின்னையா என்னாலதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாரு. நான் இங்க இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதை விட நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கக்கா. துர்கா, உன் கூட பிறந்த அக்கான்னு என்ன அடிக்கடி சொல்லுவல்ல. இப்ப நான் சொல்றேன், நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் துர்கா, ப்ளீஸ். அக்கா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா இந்த குடும்பமே அழிஞ்சிரும், நல்லாவே இருக்காதுன்னு அன்னைக்கு யாரோ ஒரு அகோரி சொன்னான்னு அன்னைக்கு அகிலாமா சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிக்கா நான் இங்க இருக்க முடியும்? ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சு ஜெயில உட்காந்து கதறி அழுதுங்கா. துர்கா, நீ இப்ப வரைக்கும் யாரையுமே கஷ்டப்படுத்தல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாரும் தான் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி இருந்தும் கூட நீ இது வரைக்கும் யாரையும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதுல கோவப்பட்டதும் இல்ல. உன் இடத்துல இவ்ளோ பொறுமையா யாரும் இருக்க மாட்டாங்க துர்கா. அப்படிலாம் இல்லக்கா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல இதெல்லாமே சொல்றீங்க. அப்படி பார்த்தா என்னை விட ரொம்ப பொறுமைசாலி நீங்க தான்க்கா. அக்கா, ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சின்ன வயசுல இருந்தே என் அம்மா அப்பாவை பார்த்தது இல்லக்கா. ஆனா உங்ககிட்ட நானும் கௌரியும் அந்த தாய் பாசத்தை உணர்ந்தோம். அதான் நானும் சொல்றேன் துர்கா, இந்த வீட்ல என் மேல பாசம் காட்டுற ஒரே பைத்தியக்காரி நீ மட்டும்தான். அதனாலதான் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறன்னு சொன்னப்போ என்னால தாங்க முடியல துர்கா. துர்கா ப்ளீஸ், இங்க இருந்து போகாத துர்கா. இங்க பாரு, அசோக் ரொம்ப நல்லவன். நான் பேசுறேன் அவன் கிட்ட. நான் சொன்ன அசோக் கண்டிப்பா கேட்பான். அக்கா, சின்னையாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவரு ரொம்ப நல்லவர் தான். கல்யாணங்கிறது ஒருத்தர் மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லக்கா, ரெண்டு மனசும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையல. சின்னையா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மை. ஆசைப்பட்டதுக்கு வேணும்னா நமக்கு உரிமை இருக்குக்கா. ஆனா அதை அனுபவிக்கணும்னா நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். துர்கா, நடந்த எல்லா தப்புக்கும் அசோக் மட்டும்தான் காரணம். அவ வரட்டும். ஏன் இப்படி துர்காவை கண்ணீர் விட வைக்கிறேன்னு நான் கேக்குறேன். துர்கா, அதெல்லாம் வேண்டாங்க்கா. சின்னையா ரொம்ப நல்லவர, தயவு செஞ்சு அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க. உண்மையாவே அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ முடியாம நான் தான் சந்தோஷமா இல்ல. இனிமே சின்னையாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். விட்டு கொடுக்கறவ நானாவே இருந்துட்டு போயிடுறேன். எப்பவுமே விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க துர்கா. ஆனா உன் விஷயத்துல எல்லாமே தலைகீழா நடக்குது. அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு கடைசியா கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். கேட்கவாக்கா? கேளு துர்கா. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தடவை கூட என் அம்மா மடியில தலை வச்சு தூங்கினதே இல்லை. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு 5 நிமிஷம் உங்க மடியில தலை வச்சு படுக்கட்டுமாக்கா? அக்கா, நான் கிளம்புறேன் அக்கா. துர்கா, இந்த ஒரு தடவை நான் சொல்றத எனக்காக கேளு. நேத்து வர நான் இப்பதான் இறந்து போனதா சொல்லி கேஸ் ஆகி அதுலயும் நீ பலியாட ஆகியிருக்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்க. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது துர்கா. இந்த அக்கா நான் உன்னை விட மாட்டேன். நான் போக விட மாட்டேன். அக்கா, இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போனா உங்களோட தங்கச்சி துர்கா எங்கேயாவது உயிரோட இருக்கான்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா நான் இதே வீட்ல இருந்தா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு சந்தேகம் தான்க்கா. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குலுங்கி குலுங்கி நான் செத்து போயிடுவேன்க்கா. எல்லாரும் ஒரு இடத்தை விட்டு கிளம்புறப்ப போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க இனிமே திரும்பி வந்துடக்கூடாதுங்கிற இடத்தை பார்த்துதான் போறேன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப இங்க இருந்து போறேன்க்கா. பத்திரமா இரு துர்கா.
பாப்பா, காலையில இருந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஆமா, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. நீங்க எங்க போனீங்க? ஆபத்தான இடத்துக்கு நான் எப்படின்னு உங்களை கூட்டிட்டு போக முடியும்? எனக்கு நடக்கிற பிரச்சனைய நான் தானே பார்க்கணும். ஏன் கௌரி பாப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க முகமே சரியில்லை. என்ன கௌரி பாப்பா சொல்றீங்க? உங்களை விட்டு போன பழைய சக்தியெல்லாம் திரும்பவும் கிடைச்சிருமா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். கௌரிமா, அந்த அம்மா சொன்ன மாதிரியே நீ பழைய கௌரியா திரும்பவும் வரணும். இப்போவே நீ கிளம்பி போய் துர்காவை கையோட கூட்டிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பி போ பாப்பா. அப்பதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். துர்காவுக்கு வர ஆபத்தெல்லாம் உங்களால தடுக்க முடியும். என்ன கௌரி பாப்பா, நான் மூச்சு பிடிக்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த பதிலுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் உங்களை பழைய கௌரியா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அண்ணே, உங்க ஆசை ரொம்ப நியாயமானதுதான். அத நான் எந்த தப்பும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க சின்ராசண்ணே. துர்காக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப வரைக்கும் அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேல ஜெயில இருந்து நிரபராதின்னு வெளியில வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னால எப்படின்னு இப்போ துர்காவை கூப்பிட முடியும்? இது என்னடா வம்பா போச்சு? துர்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா துர்கா தானே ஓடி வரும். இதானே காலகாலமா நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க பேசுறது என்னமோ எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது கௌரிமா. சின்ராசண்ணே, இன்னைக்கு காலையில தான் அசோக் சித்தப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது துர்கா இங்க இல்லைன்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஏற்கனவே பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் அவளுக்கான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுவும் இந்த நேரத்துல என்னோட சுயநலத்துக்காக அவளை கூப்பிடுறது ரொம்ப தப்பு சின்ராசண்ணே. நீங்க ஏன் கௌரிமா இத சுயநலம்னு நினைக்கிறீங்க? இது ஊரோட பொது நலம். இத மட்டும் போய் நீங்க துர்கா கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்களே துர்காவை வர வேணான்னு சொன்னாலும் துர்கா முதல்ல ஆளா கிளம்பி வந்துரும். நீங்களே வேணா பாருங்க. சின்ராசண்ணே, எனக்கு துர்காவை பத்தி நல்லா தெரியும். நான் சொன்னா அவ அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துருவா. அதனாலதான் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு அமைதியா நிக்கிறேன். ஏற்கனவே அந்த மாசாணி அம்மா கிட்ட வேண்டும் போது என்னோட வாழ்க்கையில வர எல்லா சந்தோஷத்தையும் என் துர்காக்கு கொடுத்துரு, அவ வாழ்க்கையில வர எல்லா கஷ்டத்தையும் மொத்தமா சேர்த்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்ப நானே போய் எப்படி துர்காவை கூப்பிட முடியும்? கௌரிமா, உங்களை என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. அட போங்க சின்ராசண்ணே, இப்பெல்லாம் என்னாலேயே என்ன முழுசா புரிஞ்சுக்க முடியல. துர்கா அக்கா, இவ்ளோ சொல்லியும் என்னை விட்டு போறேன்னு சொல்றியே துர்கா. உன்னை பிரிய மனசே இல்ல. எப்பா 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 எப்பா, நானும் எவ்வளவோ படம் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி பாச மழை பொழியிற படத்தை இது வரைக்கும் என் அனுபவத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. துர்கா மாதிரி நானும் இந்த வீட்டு மருமக தான். ஆனா சத்யா அக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட என் மேல இம்புட்டு பாசமழை பொழிஞ்சதே இல்ல. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே இந்த துர்கா பெரிய வித்தக்காரி தான். எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுறா. இங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்மள மாதிரி துர்காவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான்.
உனக்கும் எனக்கும் இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை துர்காவுக்கும் இருக்கு. அடேங்கப்பா, கழுதைக்கு பேரு முத்துமாலன்னு சொன்னா அத நீங்க வேணா ஏத்துக்கங்க. ஆனா அதுக்காக என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? இவளும் நானும் இந்த வீட்ல ஒண்ணா? நீங்களும் நானும் இந்த வீட்ல ஒண்ணுன்னு சொல்லுங்க, அத நான் ஏத்துக்குவேன். ஆனா அப்பா அம்மா பேரு தெரியாத கண்ட அனாதைங்கெல்லாம் எனக்கு சரிசமம்னு சொல்லாதீங்க. வீணா, நீ ரொம்ப தப்பா பேசுற. பணத்தால ஸ்டேட்டஸ் பாக்குறத விட நல்ல குணத்தால ஸ்டேட்டஸ் பாக்குறது தான் உண்மையான பணக்காரங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லாரையும் விட துர்கா தான் பெரிய பணக்காரி. கிழிச்சா இவ பணக்காரியா? 10 பைசா கூட உதவாத பிச்சைக்காரி. இவளுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கற? அத்தை, அது வந்து வாய மூடு. வர வர என்ன பழக்கம் இது? பெரியவங்க பேசுறப்போ கூட கூட எதிர்த்து பேசிட்டு இருக்க. இப்படிதான் உங்க வீட்ல உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? அத்தை, தயவு செஞ்சு வளர்ப்ப பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க இப்ப என்ன பார்த்து கேக்குறதெல்லாம் உங்க பையன் அர்ஜுன் கிட்ட போய் கேளுங்க. என்னடி வர வர வாய் ரொம்ப நீளுது? ஏதோ செத்து பொழைச்சு வந்திருக்கியே, போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அக்கா, இங்க இவ்ளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் எப்படி சீன் போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமா அத்தை, இந்த துர்கா சாதாரணமான ஆள் இல்ல. நம்ம நினைச்சதை விட பெரிய கேடி இவ. உண்மையிலேயே பெக்கோ மானோ சூடு சொரண இதெல்லாம் கொஞ்சமாவது இருந்திருந்தா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் யாருமே இந்த வீட்ல இருக்கவே மாட்டாங்க. இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் மானம் போயிடுச்சேன்னு தூக்குல தொங்கி இருப்பேன். ஐயோ அக்கா, உதாரணத்துக்கு கூட இவ இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவ ஒரு சாக்கடை. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். இதுக்கப்புறமும் இங்க இருந்து உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல என்ன அறியாம நான் ஏதாவது உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தாலோ காயப்படுத்திருந்தாலோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் போயிடுறேன். துர்கா, என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு இவ கூட தான் இருக்கிறது முக்கியம்னா நீயும் இவ கூடவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஏய், எந்த காரணத்தை கொண்டோ மனசை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா என் புள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. அதான் உனக்கு நல்லது. இது வரைக்கும் கௌரவமா வாழ்ந்த இந்த ஜமீன் குடும்பம் இன்னைக்கு ஒன்னால கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சந்தி சிரிச்சு நிக்கிறோம். ஏ சத்யா, இப்ப உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? இவளே இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? உண்மையிலேயே புத்தி வந்து அவளே இப்ப கிளம்பி போறேங்கிறா. நீ கொண்டதையே பேசி அவளோட மனசை மாத்தி இங்க தங்க வைக்கலான்னு பாக்குறியா? ஏய், கிளம்புறவ சட்டு புட்டுன்னு கிளம்பணும். இப்படி ஹால்ல நின்னுக்கிட்டு நீலி கண்ணீர்லாம் வடிக்க கூடாது.
ஒழுங்கு மரியாதையா பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போய்கிட்டே இரு. அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தப்பா பழி போட்டு துர்கா மேல கேஸ் போட்டதுக்கு துர்கா என்ன அத்தை பண்ணுவா? அந்த ஆள் தான் துர்காவுக்கு அவன் ஊர்ல இருந்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் எப்படி துர்கா மேல சந்தேகப்பட முடியும்? அத்தை உங்க 2 பேர்கிட்டயும் நான் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். துர்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம் அத்தை. தப்பே பண்ணாத துர்காவை அபாண்டமா பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணதுக்கும் இப்ப நீங்களா பண்றதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல அத்தை. இங்க பாரு சத்யா, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிட்ட அப்புறம் ஓ வாழ்க்கை நாசமா போயிடும். அதனால நீ இதுல தலையிடாம உன்னோட வேலையை போய் பாரு. முடியாத அத்தை. நான் இங்க இருந்த துர்காவை வெளியே அனுப்ப மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன். அடச்சி வாய மூடு. முதல்ல இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றத நீ நிறுத்து. பெரிய இவ மாதிரி பேசுற. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரசவம் பாக்குறியே, இப்ப வரைக்கும் உனக்கு ஒரு குழந்தைய பெத்துக்க துப்பு இருக்கா? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. வெளியில எங்கேயாவது போனா பாக்குற எல்லாருமே வீட்ல ஏதாவது விசேஷமானு கேக்குறாங்க. என்னால யாருக்கும் பதில் சொல்லவும் முடியல, வெளியில தலை காட்டவும் முடியல. இந்த ஜமீனுக்கு இப்ப வரைக்கும் ஒரு வாரிச பெத்து கொடுக்காதவ நீ எல்லாம் பக்கனியா நின்னு ஏன் முன்னாடியே பேசிட்டு இருக்கியா? இதுக்கு நீ பேசாம செத்தே தொலைஞ்சிருக்கலாம். மறுபடியும் நீ உயிரோட வந்து என்னோட நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டடி. அம்மா தயவு செஞ்சு சத்யாக்காவை தப்பா பேசாதீங்க. உண்மையிலே இவங்க ரொம்ப நல்லவங்க. இதோ பாருடா, அப்பா இவள திட்டினா அவளுக்கு கோவம் வருது, அவள திட்டினா இவளுக்கு கோவம் வருது. இங்க என்ன கர்மம் நடந்துட்டு இருக்கு? ஏய் கிளம்படி முதல்ல. அக்கா எனக்காக நீங்க எதுவும் சிரமப்பட வேண்டாம். என் வாழ்க்கைய இனிமே நானே பாத்துக்கிறேன். நான் வரேங்க துர்கா. நான் வரேம்மா. போ சச்சி போ. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. வாழையடி வாழையாக வாழ்ந்து சிறக்க வரும் அருள் முகமே. பதனி சரிகமா பதரி சரிகரி நீசா. பதரி சரிகமா பதரி சரிகரி நீதசா. அம்மா தாயே, இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எல்லாரும் குழந்தையா இருக்கிறப்போ எதை பத்தியும் யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா நீ என்ன சாதாரணமா குழந்தையா படிக்கலையே. என் பிறப்பு ரகசியம் என்னன்னு தெரிஞ்சப்பதான் இந்த சின்ன வயசுல
எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்நாள்ல இப்ப வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த தெய்வீக சக்திய என்னோட சுயநலத்துக்காக நான் என்னைக்கும் பயன்படுத்துறதில்ல. நான் இப்ப வரைக்கும் எனக்காக வாழல. என்னை வளர்த்த துர்காக்காகவும் இந்த ஊருக்காகவும் மட்டும்தான் வாழ்றேன். இதுக்கு முன்னாடி என் துர்கா எனக்காக மட்டும்தான் இருந்தா. ஆனா அப்புறம் அவ ஒரு குடும்பத்துல வாழ போயிருக்கா. இந்த நேரத்துல போய் பவள மாலையை எடுக்க துர்கா வரணும்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அதே மாதிரி துர்காவை என்னோட கூட்டிட்டு போய் அங்க ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எனக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு ஆறுதல் நீ மட்டும்தாம்மா. அதனால அந்த பவள மாலையை எடுக்க போற விஷயத்துல நீதாம்மா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். நான் மறுபடியும் பழைய கௌரியா திரும்பி வந்தா மட்டும்தான் என் துர்காவும் அவளோட வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வா. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்வாங்க. அம்மா, உன்னை மட்டுமே நம்பி இருக்கிற உன்னோட கௌரிய கை விட்டுறாதம்மா. டேய் அசோக், என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா 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 சும்மா இருங்கம்மா. வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன். டேய் அசோக், இப்ப காவேரி என்னடா தப்பா கேட்டுட்டா? எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறா. பெரியம்மா, என்னால சுத்தமா முடியல. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னும் வீட்டுக்குள்ள கூட நுழையல. வாசல்ல வச்சு ஏதோ அக்யூஸ்டா என்கொயரி பண்ற மாதிரி பண்ணா நான் என்ன பண்றது? பாத்தியாக்கா, வர வர இந்த குடும்பத்துல நமக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் இதுங்களுக்கு இங்க மரியாதை கொடி கட்டி பறந்துச்சாக்கும். வர வர இதுங்க சீன் போடுறதுக்கு அளவே இல்லாம போச்சு. அம்மா, பெரியம்மா, உங்க 2 பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அதுல லேசா தலையில அடிபட்டதுனால கட்டு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்றேன். இப்போ என்ன போக விடுங்க. டேய், என்னக்கா இவன் இப்படி இருக்கான்? இவன் மட்டும் ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானேக்கா. சரி விடு காவேரி, அதான் அவன் சொல்றான்ல, அவன் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு
கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? என்ன வந்த உடனே நானும் பார்க்கறேன், துர்காவே காணோம். ஒருவேளை இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன்னு சத்தியம் பண்ண மாதிரி கிளம்பி போயிட்டாளா? யார் எங்க கிளம்பி போனா எனக்கு என்ன? முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, உடனே இங்கிருந்து போயிடு, இல்லனா நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போடி வெளியே. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. அவளை பார்க்க எனக்கு கடுப்பாவுது. சாரி அண்ணி, நடந்த விஷயம் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் நான் கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். நீங்க இறந்துட்டீங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் எனக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால வெளியே வர முடியாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தா நீ. அசோக், நீதான் ரொம்ப பெரிய ஆளாச்சு. உன்னோட அண்ணி செத்து போயிட்டான்னு உனக்கு தெரிஞ்சும் நீ பதறி அடிச்சுட்டு வராம இப்ப வந்து ரொம்ப கூலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற பாத்தியா? உண்மையிலேயே நீ வேற லெவல் அசோக். அண்ணி, என்ன பாக்குறீங்கல்ல, என்னோட தலைய பாத்தீங்கல்ல, நானும் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சுதான் வந்திருக்கேன் அண்ணி. என்னோட தலையில கட்டு போட்டதை பார்த்ததும் நீங்க பதறி போய் அசோக் உனக்கு என்னாச்சு தம்பின்னு எல்லாம் நீங்க விசாரிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி என் மேல கோவப்படுறீங்களே அண்ணி. ஆமா, முதல்ல நான் யார் உங்க மேல கோவப்படுறதுக்கு? நான் எதுக்கு உங்க மேல அக்கறை காட்டணும், அன்பு காட்டணும்? உங்க மேல உயிரா இருந்து சின்னையான்னு உங்க பின்னாடியே சுத்தி வந்த உங்க பொண்டாட்டி துர்காவையே தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சவங்க நீங்க. உங்ககிட்ட போய் அன்பு அக்கறை இதெல்லாம் பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, உண்மையிலேயே நான் தான் பெரிய முட்டாள். அண்ணி, முழுசா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்களா ஒன்னொன்னா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் அசைன்மெண்ட் முடிஞ்சு வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி நான் கான்சியஸே இல்லாம இருந்தேன். அதனால எல்லாமே எனக்கு லேட்டா தான் நியூஸ் கிடைச்சது. அப்புறம் தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்ன பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. துர்கா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீங்களே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. நான் யதார்த்தமா பழகினத காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் கமிட் ஆகி வந்தது என்னோட தப்பா அண்ணி? அது அந்த துர்காவோட தப்பு தானா அண்ணி? அண்ணி அண்ணி அசோக், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி இப்படி எல்லாம் உன்னால பேச முடியுது? உன் மேல நான் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி பொண்ணுங்கள ஒரு விளையாட்டு பொம்மையா தான் நீங்களா பாக்குறீங்க. பாவம் அந்த துர்கா, அவ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தா. தேவையில்லாம அவளோட வாழ்க்கைக்குள்ள நீங்க புகுந்து இன்னைக்கு அவளோட வாழ்க்கையே குட்டி சவராக்கி நாசமாக்கிட்டீங்க. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, மறுபடியும் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. நானும் இந்த கல்யாணத்தை தடுக்க கடைசி வரைக்கும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா லாஸ்ட் நைட் அது
எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. அண்ணி என்ன அண்ணி, நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ வாட்டி வீட்டுல பேசி பார்த்தேன். யாருமே என்னோட பேச்ச கேட்கல. நான் எவ்வளவோ படிச்சு சொல்லியும் என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்காக என்ன மனமேட வரைக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருந்து நான் ஓடி போறதுக்கு ட்ரை பண்ணேன். இதுக்கு மேல நான் என்ன நீ பண்ண முடியும்? இப்படிலாம் பதில் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்கள சமாளிக்கிறதுக்கு பயந்துகிட்டு பாவம் அந்த அப்பாவி பொண்ணோட மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்து விட்டு இன்னைக்கு அத வேரோட புடுங்கி எரிஞ்சு அவளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. அண்ணி திரும்ப நான் சொல்றேன், நான் தெரிஞ்சே வேணும்னு எதுவும் பண்ணல. அடச்சே, நிறுத்துங்க. துர்கா விஷயத்துல தப்பு பண்ணதும் நீங்க தான். கல்யாணம்ங்கிற பேர்ல அந்த தப்புக்கு துணை போனதும் நீங்க தான். அண்ணி நான் தான் தெளிவா சொல்றேன்ல, துர்கா கழுத்துல தாலி கட்டும் போது நானாவே இல்ல. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா ஞாபகமே இல்ல. தம்பி, நீங்க உங்க கல்யாண போட்டோஸ் அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க. நீங்க அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு துர்கா கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. துர்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவளை விரும்பி சந்தோஷமா அவ கழுத்துல தாலி கட்டிருக்கீங்கன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா தாலி கட்டிட்டு திரும்பி பாக்குறப்போ சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டீங்க. உலகத்துல உங்களை மாதிரி ஒரு செல்ஃபிஷான மனுஷனை நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு தம்பி. யார்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கர்மா கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த தப்புக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப இந்த கல்யாண விஷயத்துல முழுக்க தப்பு எல்லாமே ஏன் மேல மட்டும்தானா நீ? 200% நீங்க மட்டும் தான் இதுக்கு காரணம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்ல அவ உனக்காக எவ்வளவு வேதனையும் வலியையும் தாங்கிருக்கா. உனக்கு கையில கிடைச்ச பொக்கிஷம், அத இப்படி அநியாயமா தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே தம்பி. நீங்க துர்கா கழுத்துல தாலி கட்டினீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவ இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கா. அவ உயிரையே வச்சிருந்த கௌரிய பிரிஞ்சும் கூட யார நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தா சொல்லுங்க, எல்லாம் உங்களை நம்பி மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்றேன், துர்காக்கு நடந்த கொடுமை எல்லாம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. ஏன் எதிரிக்கு கூட நடக்க கூடாது. அண்ணி பாட்டுக்கு அவ ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா இருந்தா. தேவையில்லாம அவ வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவளோட வாழ்க்கையை குட்டி செவராக்கிட்டீங்க.
டேய் அசோக், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. ஆமா தம்பி, தலையில கூட கட்டு போட்டிருந்தீங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம உள்ள போயிட்டீங்க. அசோக், காவேரியும் வீணாவும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எதையுமே கண்டுக்காம செவிடம் காதுல சங்கூதன மாதிரி இருக்க. என்ன ஆச்சு? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. கொஞ்சம் தலைவலி, அதான் டிஸ்டர்ப்டா இருக்கேன். தம்பி, தலையில என்ன காயோன்னு இப்ப வரைக்கும் சொல்லல. எப்படி தம்பி அடிபட்டுச்சு? எப்படியோ அடிபட்டுருச்சு. இப்ப அது தெரிஞ்ச என்ன பண்ண போறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறீங்க. டேய், எதுக்கு இப்ப இவன் மேல கோவப்படுற? வீணா அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? உன் மேல அக்கறையா விசாரிச்சா அது ஒரு குத்தமா? எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ உள்ள நுழைஞ்ச உடனே எப்படா வத்தி வைக்கலான்னு உன் ஒன்னிக்காரி சத்தியா உன்கிட்ட நல்லா வத்தி வச்சிருக்கா. டாக்டர் வேலையை பார்க்க சொன்னா நல்லா அங்கங்க வத்தி வைக்கிற வேலையை பாக்குறா. ஏய், அப்படி உன்கிட்ட என்னடா சொன்னாவ? ஐயோ, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்களா? உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்ன தனியா விடுங்க. டேய், வந்ததுல இருந்து இன்னும் சாப்பிடாம இருக்கடா. சாப்பிட்டுட்டு கோவப்படு. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. சை. எனக்கும் இவளுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போடி, வெளியே போடின்னு. போடிங்க, வெளியே போடி. கௌரிமா, அங்க பாரு. கௌரி பாப்பா, என்னாச்சு துர்காம்மா? இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மா கோயிலுக்கு வரலான்னு வந்தேன். கோவிலுக்கு வரப்போ கையில அர்ச்சனை தட்டோட வரணும். ஆனா நீ ஏதோ ஊருக்கு கிளம்ப போற மாதிரி பேக்கோட வந்திருக்க. அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துர்கா, உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ துர்காம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? துர்கா, என்னாச்சு உனக்கு? என்னமோ நடந்திருக்கு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? துர்கா, எதுவா இருந்தாலும் இப்ப கிளம்பி வீட்டுக்கு போ. மத்த எல்லாத்தையும் நம்ம காலையில பேசிக்கலாம். இல்ல கௌரி, இனிமே நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். நான் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலான்னு தான் கையோட பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நீயும் அங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. துர்கா, அதான் சின்ராசனும் நானும் இவ்வளவு தூரம் கேக்குறோம்ல, என்ன ஆச்சு சொல்லு துர்கா.
துர்கா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். பதில் பேசாம நீ எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க? அங்க நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் உனக்கு பொறுமையா சொல்றேன். ஆனா இந்த ஊரு நமக்கு வேண்டாம். நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் கௌரி. உன் கூட இருந்தப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இங்க இல்ல கௌரி. கல்யாண வாழ்க்கையும் சரி, புகுந்த வீடும் சரி, ரெண்டுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நான் அந்த வீட்டுல இல்லாம இருந்தா மட்டும்தான் அங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நீ காரணம் இல்லாம எப்பவும் ஒரு விஷயம் பேச மாட்ட. அதே மாதிரி உனக்கு எவ்வளவு கஷ்டம் நடந்தாலும், உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், உன் புகுந்த வீட்டுல இருக்கிற யாரையும் நீ விட்டும் கொடுக்க மாட்ட, தப்பாவும் பேச மாட்ட. அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்து நீ அழுதுட்டு இருக்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. துர்கா, அது என்னங்கறத இப்பவே சொல்லு துர்கா. கௌரி, நீ அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவ, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒண்ணு நம்ம சந்தோஷமா இருக்கணும், இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம நிம்மதியா இருக்கணும். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தேவையில்லாத பொருளா நான் இடைஞ்சலாதான் இருக்கேன். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானாவது நிம்மதியா இருப்பேன். எனக்கு அந்த வாழ்க்கை போதும் கௌரி. இனிமே நான் சாகுற வரைக்கும் உன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்பவுமே என் கௌரிய கட்டி பிடிச்சு தூங்கணும். தலைவலி இல்ல உடம்புக்கு முடியலன்னா உன் மடியில தான் படுக்கணும். இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு மறுபடியும் உன்னால மட்டும்தான் கிடைக்கும். பாகூரி, நம்ம ஊருக்கே போயிடலாம். துர்கா, உனக்கு என்னமோ நடந்திருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ அதை என்கிட்ட தான் சொல்லல. ஆனா அசோக் சித்தப்பா ஊர்ல இருந்து வராருல்ல, அவர்கிட்ட நீ நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பேசலாம்ல. அவர் ஒருத்தருக்கு மட்டும் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற யாரும் என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா அவருக்கே என்ன பிடிக்காம போச்சு. கௌரி, நான் கொஞ்ச நாள் ஊர்ல உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன துர்கா அப்படி கேக்குற? நீ ஏன் கூட ஏன் பக்கத்துல இருக்கிறதால எனக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? சரி, நம்ம 3 பேரும் கிளம்பி ஊருக்கு போலாம். அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். வா, சாமி கும்பிடலாம். வா துர்கா. மாமா, என்னாச்சுன்னு கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா? இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. கௌரி அம்மா இதை உன்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஊர்ல இருந்து இப்பதான் போன் வந்துச்சு. நான் இப்ப உடனே கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொன்னா மட்டும்தான் நீ கௌரி அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு போவாம கழுகுமலைக்கு போவ. கழுகுமலையா? என்னன்னு சொல்றீங்க? அப்படி ஒரு மலை இருக்கா? நான் எதுக்காக கௌரிய கூட்டிட்டு அங்க போகணும்?
இப்போதான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு கௌரிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க மறுபடியும் அம்மன் சக்தியோட தெய்வ குழந்தையா அதே கௌரி அம்மாவா வரதும் வராம இருக்கிறதும் உன் கையில தாம்மா இருக்குது. மறுபடியும் நம்ம கௌரி ஊரே கையெடுத்து கும்பிடணும்னா அது உன் ஒருத்தியால மட்டும்தாம்மா முடியும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? வாழ போற வாழ்க்கையே என்னோட கௌரிக்காக தான். கண்டிப்பா நான் இதை பண்ணியே ஆகணும். மறுபடியும் என் உயிரே போனாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இது போதும்மா. இனிமே நீதான் கௌரி அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். நான் ஊருக்கு கிளம்புறேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. சரிண்ணே, வரம்மா. துர்கா, ஏன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? நான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீ என்னோட உயிரை கௌரி. எனக்கு எல்லாமே நீதான். இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன். அந்த பவள மாலையை எடுக்க போறப்ப என் உயிரே போனாலும் அதை நான் சந்தோஷமா உனக்காக கொடுப்பேன். மத்தவங்களுக்கு வேணும்னா நீ குழந்தையா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தானே கௌரி அம்மா. அந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்ல, நீ யார் மேல உயிரையே வச்சிருக்கியோ அந்த துர்காவோட உயிருக்கும் பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதுக்கு நீ இப்பவே கழுகுமலைக்கு போகணும். நீ போறப்ப 7 ஆபத்து உன் துர்காவை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். என்னாச்சு கௌரி? ஏன் திடீர்னு உடம்பு கை காலெல்லாம் நடுங்குது? கௌரி, என்னாச்சு கௌரி? என்ன திடீர்னு உடம்பு இப்படி தீயா கொதிக்குது? வேணாம் துர்கா, நம்ம கழுகு மலைக்கு போக வேண்டாம். எனக்கு என்னமோ அது சரின்னு தோணல. என் மனசுக்குள்ள அந்த வாசுகி பாம்பால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு துர்கா. அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தோணுது. அதனால நம்ம கழுகு மலைக்கு போக வேண்டாம் துர்கா. கௌரி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, உனக்காக என் உயிரே கொடுத்தாலும் நான் சந்தோஷமா கொடுப்பேன்னு. துர்கா, உனக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னோட சுயநலத்துக்காக உன்ன ஒரு ஆபத்தான சிக்கல்ல சிக்க வைக்க நான் விரும்பல. கௌரி, நீ குழந்தையா இருக்கிறப்ப என்னோட அக்கா உன்னை என் கையில கொடுக்கறப்ப இவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்கு. அதனால அவளோட பிறப்பு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் துர்கா, என்னோட பொண்ணு சாதாரண குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தான் என் அக்கா இறந்து போனாங்க.
கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு தெய்வ குழந்தையா அந்த அம்மன் அருள் பெற்ற சக்தி வாய்ந்த நீ இருக்கிறப்ப உன்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஜெயில இருக்கிறப்ப திடீர்னு உனக்கு அந்த சக்தி இல்லாம போச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சொன்னப்போ நான் அதை நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். உன்கிட்ட இருந்து போன அந்த சக்திய மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு, அதுவும் ஏன் மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால உன்னை இந்த ஊரே கொண்டாடுற பழைய கௌரியா நான் திரும்ப கொண்டு வருவேன். அதுதான் என்னோட வேண்டுதல். அதனால நம்ம கழுகுமலைக்கு போறோம். அங்க பவளக்கல்லை எடுக்கிறோம். அந்த பவளக்கல்லை எடுத்து உனக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு அந்த பழைய சக்தியோட இருக்கிற கௌரியா கொண்டு வந்து தீர்வேன். இது உன் மேல சத்தியம். டேய் அசோக், எங்க கிளம்பிட்ட? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ வந்ததுல இருந்து எதுக்கும் பிடி கொடுக்காம சிடுமுஞ்சியா இருக்கியே, அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் மூஞ்சி அப்படிதான். அசோக் நில்லு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ வேண்டா வெறுப்பா எதிரிய பாக்குற மாதிரி எங்களை பாக்குற. வேண்டாம் பெரியமா, என்னோட வாயை சும்மா கிளறாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன்ல ஏதாவது திட்டினா ரொம்ப சங்கடமாயிடும். பரவாயில்லடா. ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசுற. சொல்லுடா. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க பெரிய கொலை குத்தம் தான் பண்ணிருக்கீங்க. அப்படி என்னடா கொலை குத்தம் பண்ணிட்டோம்? எங்களை பத்தி தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லி உன் அன்னிக்காரி சத்யா தானே ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அம்மா, இன்னொரு தடவை அண்ணிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவங்க ஒன்னும் உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி என்னை ஏத்தி விடல. அதே மாதிரி இந்த வீட்டுல யார் யாரு என்னென்னலாம் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடியாவது என்ன மாதிரியே நீங்களும் துர்கா மேல கோவத்தில் இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் அவளை பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழுறீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே எல்லாம் தெரியுது. உங்களுக்கு அவ மேல இருக்கிறது கோவம் இல்ல, வெறி, பழி வாங்கணும்னு வெறி. போது நிறுத்துடா. அவ பெரிய இவ, அவளை நாங்க பழி வாங்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கோம். நீ ஏதோ பேசணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத அசோக். போதும் பெரியமா. நீங்க இப்படி எல்லாம் பேசினா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா? இங்க பிரச்சனையே நீங்க தான். பாவம் அந்த துர்கா, அவளே என்கிட்ட நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் சென்னையான்னு சொன்னான். உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா. அதுக்கு நானும் சரி எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவளும் சரின்னு சொல்லியிருந்தா. ஆனா நீங்க 3 பேரும் சேர்ந்து துர்காவோட கேரக்டர் கேவலப்படுத்துறதுக்காக நான் இல்லாத நேரத்துல அவ மேல அபாண்டமா பழி போட்டு யாரும் பண்ணக்கூடாத டார்ச்சர் எல்லாம் அவளுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. டேய் அசோக், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலடா. உன்கிட்ட யாரோ தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். துர்கா மாடியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தப்போ தரையில நீங்க ஆசிட ஊத்தி அவளை கூப்பிட்டு மாப்போட சொல்லி துர்கா காலை வேற காயமாக்கி இருக்கீங்க. இதோ இவ்வளவு நேரம் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களே பெரியமா, அவங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் வீட்டுல கேஸ வெடிக்க வச்சு
துர்காவை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி கோகிலாத்தைய வர வச்சு துர்காவுக்கு என்னெல்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் கொடுத்து கடைசியா அவளுக்கு கொலைகார பட்டமும் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? போதும், நிறுத்துடா. நீ இவ்ளோ நேரம் வாய்க்கிழிய பக்கனியா பேசினல, அவ கழுத்துல தாலி கட்டினப்போ ஈன்னு இழிச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டு தானே தாலியை கட்டின. அப்ப எங்க கிட்ட என்னென்ன பேசினன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ பெரியம்மா, இந்த கல்யாணத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அப்படியே தவிச்சு வந்தானே நீ. டேய் அசோக், நீ இங்க வர வரைக்கும் உனக்கு அந்த துர்காவை பிடிக்காம தானே இருந்துச்சு. இப்ப மட்டும் இவ்ளோ பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வருது. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஒரே நாள்ல பெரிய ஞானி மாதிரி பேசினா நீ நல்லவன் ஆயிடுவியா? இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உங்க 3 பேர்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இனிமே நான் எங்க போறேன் எங்க வரேன்னு எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி, இனிமே என்ன கண்டுக்காதீங்க. போங்க. டேய், கண்டிப்பா துர்கா ஊருக்கு தான் போயிருப்பா. இப்ப நேரா கிளம்பி அவளோட ஊருக்கே போய் பார்த்து பேசினா மட்டும்தான் என்னால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். யோ, எங்க பார்த்து போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க துர்காமா வீட்டுக்காரர் தானே? துர்கா வீட்டுல தான் பார்த்திருக்கேன். ஆமாங்க ஐயா. சரி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் தனியா? இல்லங்க ஐயா, நானும் கௌரி அம்மாவும் பட்டணம் வரைக்கும் வந்தோம். இப்போ ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க ஐயா. ஓ அப்படியா? சரி, துர்கா வீட்டுல இல்ல, துர்காவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? துர்கா கௌரி அம்மா 2 பேரையுமே இனிமே நீங்க நினைச்சாலும் பார்க்க முடியாதுங்க ஐயா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, துர்கா கௌரி அம்மா 2 பேருமே கழுகு மலைக்கு போயிட்டு இருக்காங்க ஐயா. கழுகு மலையா? ஆமாங்க ஐயா. அங்க யார் இருக்கா? இல்ல அவங்க எதுக்கு அங்க போகணும்? அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுங்க ஐயா. நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துர்கா பாப்பாவே உங்க வீட்டுக்கு வந்துருங்க ஐயா. எது சொல்றதா இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. ஊர்ல எல்லாருமே தெய்வ குழந்தையா பார்த்துட்டு இருக்க கௌரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்தி எல்லாம் போயிடுச்சு. அந்த சக்தி மறுபடியும் கிடைக்கணும்னா களக்காடு பகுதியில் இருக்கிற கழுகு மலைக்கு போய் அங்க இருக்கிற பவள மாலையை எடுத்து பூஜை பண்ணணுங்க ஐயா. கௌரி அம்மா மறுபடியும் தெய்வ குழந்தையா மாறுறதுக்கு அந்த அம்மனுடைய சக்தி எல்லாம் கிடைக்கிறதுக்காக அந்த பவள மாலையை எடுக்க கௌரி அம்மாவுக்கு ஒத்தாசையா துர்கா பாப்பாவும் கூட போயிருக்கு. அதனால துர்கா பாப்பாவை நீங்க தேடாம பத்திரமா வீட்டுக்கு போங்க ஐயா. அந்த கழுகு மலை எங்க இருக்கு? எப்படி போக முடியும்? சரிங்க, நான் போயிட்டு வரேங்க.